பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யும் வாரும் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளங்களிலே அன்பைத்தியாக முக்கிய பலவிதமான சூழ்நிலைகளில் இருக்க சமூகத்தில் போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறோம், அதுபடி வாழ செய்யும் எவ்வளவு பேசும் இந்த வார்த்தை சத்தியம் சுவாமி. கிறிஸ்துவுக்கு நான் வாழ்ந்தவர்களே, வழக்கமான ஞாயிற்றுக்கிழமைகள் பொதுவாக முதல் ஞாயிற்றுக்கிழமைகள் வருவேன். இவ்வளோ பேர் வந்திருக்கிறீர்கள், உண்மையிலே மகிழ்ச்சி, உங்களுடைய வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 5ஆம் மாதத்தை தோன்படிக்க அந்த கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்துடைய மாதத்திட்டம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பிற்பகுதி, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவக்கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவக்கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, நம்ம இதை என்ன நினைக்கிறோம், நான் படித்தோன்னே பயப்படுவோம், இது மரணம்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணம் வரைக்கும் சாயந்த வரைக்கும் உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். யூஸ்வலாக சொல்கிறது தானே, இது வழக்கமாக சொல்கிறது தான். மரண பரியந்தம் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போ என்ன தருவாராம், வாழ்வின் கிரீடத்தை தருவார், ஜீவ கிரீடத்தை. மரண கிரீடத்தை என்ன கிரீடத்தை தருவாரு, ஜீவ கிரீடத்தை தருவார். அது கூட நம்ம என்ன நினைச்சுக்கோம்னா, அது ஜீவ கிரீடம். அதையும் தப்பா இல்லையா, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை, கிரீடத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால், உங்கள் தலைமையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரம் வைக்கப்பட வேண்டும் என்றால், இதுல 2 காரியம் சொல்லப்பட்டுள்ளது. என்னன்னா, முதல்ல உயிர் உள்ளவர்களா இருங்க, 2வது உண்மை உள்ளவர்களா. எப்படி இருக்கணும், உயிர் உள்ளவர்களா இருக்கணும். எதுல உயிர் உள்ளவர்களா இருக்கணும், கர்த்தருக்குள்ள விசுவாசத்துல செத்த கிரியைகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உயிர் உள்ளவர்களா. அடுத்தது உண்மை உள்ளவர்களா. எப்படி இருக்கணும், உண்மையில. தாவீது சொல்ற, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். கடவுள் தான் விரும்புறாங்க, உள்ளத்துல உண்மை இருக்கும். 2வது தான் பக்தி கூட. முதல்ல உண்மை இருக்கும். உண்மை இருந்தாதான் எதுவுமே வரும். அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. நீங்க இந்த சத்தியத்தை, ஆண்டவருடைய உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்தால், நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீதிமொழிகள் 28:20 நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். உண்மையா இருந்தாதான். ஆமா, நீதிமொழிகள் 12:22 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான். நல்லா சொல்றீங்க, எல்லாம் தெரியுது. வசனம் வாயில மட்டும் இருக்கக்கூடாது, தேவையில் இருக்கணும், இதயத்தில் இருக்கணும். அப்போ நாம் உண்மை உள்ளவர்களாய் உயிர் உள்ளவர்களாய் இருந்தால், இது சிமிர்னா சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். இன்றைக்கு அனுப்பமலை சபைக்கு இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உயிர் உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசத்துல நீங்கள் உயிர் கொண்டு, நீங்கள் ஜீவனுள்ள விசுவாசத்தை கொண்டவர்களாக நீங்கள் உண்மையாயிருங்கள். கொஞ்சத்துல அந்த மத்திய 25 அதிகாரத்துல இந்த ராஜ்யத்துல ஏற்றுக்கொள்ளும் போது சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாங்க, உண்மை அநேகத்தில். அப்பதான் ஆசீர்வாதம். உண்மையா இருந்தாலும் ஆசீர்வாதம். ஆகவே இந்த வாக்கு தத்துவம் நமக்கு அதான் சொல்லுங்க, நீங்க உயிர் உள்ளவர்களா இருங்க, உண்மை உள்ளவர்களா இருங்க. இருக்கும்போது ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, கிரீடத்தை உங்களுக்கு சூட்டுவார். என்ன சூட்டுவாரு, கிரீடத்தை. இந்த நாளினுடைய தலைப்பு என்னன்னா, ரோகேட் என்கின்ற லத்தீன் வார்த்தை. ரோகேட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஜெபியுங்கள். என்ன அர்த்தம், ஜெபி, யூ ப்ரே. ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 முக்கியம். ஒன்று, அவர் ஆண்டவரோடு பேசுவது முக்கியம். 2, ஆண்டவர் அவரோடு பேசுவது முக்கியம். நான் இருக்கிறேன்னா நான் ஆண்டவரோடு பேசுறதும் முக்கியம், ஆண்டவர் என்னோடு பேசுவதும் முக்கியம். இது எப்படி அப்படின்னா, நான் எப்படி ஆண்டவரோடு பேச முடியும்னா, நான் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரோடு பேசுகிறேன். ஆண்டவர் எப்படி என்னோடு பேசுவார்னா, வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுவான். இந்த 2மே அப்படின்னா, ஜெபம் பண்றதும் பைபிள் படிக்கிறதும் 2 கண்ணு போல. 2 கண்ணு போல. இந்த 2 கண்ணா இருந்தாதான் பாதை தெரியும். இந்த 2 கண்ணையும் பயன்படுத்தினாதான் சரியான பாதையில நம்ம என்ன பண்ண முடியும், நடக்க முடியும்.
சரியான பாதையில பயணிக்க முடியும். ஆகவே ஜெபியுங்கள் என்று நம்ம சற்று முன்னாடி வாசிக்க கேட்டோம். யோவான் 16:23-28 வரைக்கும் வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்க வேண்டாம். அதுல 23வது வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே எதையும் கேட்கவில்லை. அவங்களுக்கு சொல்ற நம்ம இஷ்டம் போல கேட்டுட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு நம்ம எதுவுமே கேட்க போறோம். பிறந்ததுன்னு கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? என்னென்ன வேணும் இது வரைக்கும் நம்ம கேட்காததே இல்லை. விசித்திரமா தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால ஆண்டவர் சோர்ந்து போறவர்களை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். அதனால கேளுங்கள், அப்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு 3 காரியம் சொல்றேன் இந்த வேத பகுதியில். முதலாவது நிச்சயத்தோடு ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? உறுதியோடு. நான் ஜெபம் பண்றேன், இந்த ஜெபத்தை ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவருடைய பதில் கொடுப்பார். நான் சொல்ற பதில் இல்லை. நான் சொல்ற பதில் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்றதையே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் மீன் கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். நிச்சயமாக மீன் கேட்டால், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். அப்பத்தை கேட்காமலே கல்லை யார் கொடுப்பான்? பிசாசு கொடுப்பான். கல்லை காமிச்சு இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றோம் இல்லையா? அதனால அப்பத்தை கேட்கின்ற பிள்ளைக்கு கல்லை தின்ன யாரோ அது சொல்ற பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா அறிந்திருப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்றார். நிச்சயத்தோடு ஜெபிக்க. நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபம் எனக்கு நடைபெறும், இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், இந்த ஜெபத்திற்கான பதிலை அவர் தருவார் என்ற நிச்சயம், என்ற உறுதி வேண்டும். சபையில எல்லாம் இப்போ உஷ்ணமான காலத்துல ஒரு மரத்தை ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ண போறாங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த ஜெபத்துக்கு கொடை எடுத்து வந்தான். சின்ன பையன் மட்டும் அந்த ஜெபத்துக்கு கொடை எடுத்து வந்தான். எல்லாரும் அவங்க பார்த்து சிரிச்சாங்க. என்ன கொடை எடுத்துட்டு வந்துருங்க? அவன் சொன்னான், நம்மளாம் ஜெபம் பண்ணாங்க, மழைக்காலம் ஜெபம் பண்ண வந்துருக்கோம். மழைக்காலம் ஜெபம் பண்ணா மழை பெய்யும், மழை பெய்ஞ்சா கோடையில் போவேன் அப்படின்னு சொல்லி அது இன்னும் கொஞ்சம் கற்பனையில் போய் ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் மழை பெஞ்சிருந்தா அவன் மட்டும் தான் வீட்டுக்கு போயிருப்பான். மற்றவங்களாம் தொடர்ந்து மழை நிற்கணும்னு ஜெபம் பண்ணிருப்பான் இல்லையா? அதனால நிச்சயத்தோடு உறுதியோடு நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 7வது வசனம் போது கேளுங்கள் உங்களுக்கு உடனுக்குடன். மார்க் 11:24 வசனம், நீங்கள் எதை கேட்டாலும் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 4:16 வசனத்துல நீங்கள் தைரியத்தோடு கிருபாசனத்தை நிலை சேருங்கள். ஆண்டவரிடத்துல போய் கேட்கின்ற போது நீங்கள் உறுதியோடும் தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் கேளுங்க. ஏதோ பிச்சை கேட்கிற மாதிரிலாம் கேட்க, ஏதோ பிச்சைக்காரன் போய் அம்மா தாயை பிச்சை போடுன்னு சாமிகிட்ட கேட்கிற மாதிரி. அதெல்லாம் அவர் ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு? எங்கள் பிதாவே, our father in heaven, எங்க அப்பா கிட்ட கேட்கிறோம். யார்கிட்ட கேட்கிறோம்? எங்க my father, I am asking, I am requesting to my father. என்னுடைய பிதாவினிடத்திற்கு அப்பா கிட்ட கேட்கிறோம். பிச்சை கேட்கல, சாமி தர்மம் பண்ணேன் ஜெபம். What is prayer? Prayer, the one who is praying should pray with an assurance. உறுதியோடு நிச்சயத்தோடு ஆண்டவர் நான் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். ஜெபம் அங்க போகணும், ஜெபம் அங்க போகணும். அதனால நிச்சயத்தோடு ஜெபிக்க வேண்டும். 2வது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா 24வது வசனம் சொல்றது, நீங்க கேட்பதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிரும். 2வது நிறைவோடு ஜெபிக்க வேண்டும் அல்லது நிறைவடைய ஜெபிக்க வேண்டும். எப்படி உங்களுடைய ஜெபம் ஜெபித்து முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்க வேண்டும். இந்த ஜெபத்தை நான் ஏறெடுத்தேன், ஆண்டவரோடு பேசினேன் என்ற ஒரு நிறைவு, ஒரு திருப்தி, சாட்டிஸ்பேக்ஷன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண
ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் திருப்தியாக இல்லையா? சின்ன 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 ஜெபம்லாம் நீங்கள் வேதத்தில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய சாமியாருடைய ஜெபம், சின்ன ஜெபம், கட்டாய சொல்லும் அடியே அவ்வளோதான். அவ்வளோ பேர் ஆகிட்டார் அந்த சாமியார். அந்த ஒரு லைன் தான் யாபேசனுடைய ஜெபம், என்னை ஆசீர்வதித்த நிலைகளை பெரிதான். சின்ன ஜெபம் ஆசீர்வதித்தான். சின்ன 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 ஜெபம், நிறைய ஜெபம். ஆயக்காரனுடைய ஜெபம் சின்ன ஜெபம், பாவியாய் என் மேல் கிருபையாய், அவ்வளவுதான் ஜெபம். அவ்வளவு காலம் பக்தி வேஷம் போட்டவனை தூக்கி எறிஞ்சிட்டு இவன் தான் நான் நீதிமான் சொல்றேன். அவ்வளவு காலம் அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த வாழ்க்கை வாழ்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்க. அசால்ட்டா சொல்றாரு, அவன் இல்லை இவன் நீதிமானா வீட்டுக்கு போனான். அதனால நிறைவு தான் முக்கியம். ஜெபத்துல நேரம் காலம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண தப்புன்னு சொல்லலை. நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும், அதுக்காக பாஸ்டர் சொல்றாரு. அதனால ஒரு நிமிஷம் தான், ஒரு லைட் தான் ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்ல வர்றது, அந்த ஜெபம் உங்களுக்கு நிறைவேற்றிருந்தால் அது போதும். ஒட்டுமொத்த காரியத்தையும் ஒரு வரியில சொல்ல உங்களுக்கு தகுதி, பலன், ஆற்றல் இருந்தா நீங்க அப்படி செய்யலாம். இல்லைன்னா ஜெபம் பண்றதை மட்டும் ஜெபம் பண்றது மட்டும் விட்டுறவே விடும். அதனால தான் அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 4:6-7 நம்ம பேரும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினா என்ன நடக்குமா? அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள, அதான் நிறைவு. நீங்க எல்லாத்தையும் அவருக்கு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜெபம் அவருடைய சமூகத்திற்கு போய்விட்டால், when your prayer reaches God's sanctuary, when your prayer reaches God, you will be satisfied. அதுதான் 91 சங்கீதம் 14 என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்து வரலி, ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்பு விட்டு அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்கள் அவனை திருப்தி ஆக்கி ரட்சிப்பை அவனுக்கு. அந்த திருப்தி ஒரு முறை அவனை நோக்கி கூப்பிட்டால், உண்மையாய் கூப்பிட்டால், திருப்தி அடைகின்ற வரைக்கும் அவர் நம்மை பிடித்து நடத்தி கொண்டே இருப்பார். அந்த உண்மையாய் கடவுளுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்கள் சென்று சேர வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே நிறைவோடு ஜெபிக்க வேண்டும், அல்லது நிறைவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் என்னை நிறைவாக மாற்ற வேண்டும், என்னுடைய எல்லா விதமான சங்கடங்களில் இருந்தும் என்னை நீக்க வேண்டும், என்னுடைய சூழ்நிலையிலிருந்து நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லும். ரோமர் 8:26 சொல்லும், ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லும். அந்த நம்ம மட்டும் பண்ற ஜெபம் நிறைவான ஜெபம் கிடையாது. நம்முடைய ஜெபத்துல ஆவியானவர் நம்மோடு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தில் நம்மோடு இணைகிறார். அதனால்தான் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லவே கூடாது. நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரன் கூட நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. நான் ஜெபி, I am not a single person when I pray. When I pray along with Jesus Christ and Holy Spirit. இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்து நம்ம என்ன பண்றோம்? 3 பேர் ஜெபம் பண்றோம். ஒருத்தர் ஜெபம் பண்ணாலே எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? அதனால்தான் ஜெபிக்கிறோம் அப்படின்றாங்க. ஒரு ஆள் ஜெபம் பண்ணா கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, ஒருவேளை நம்ம அதை போய் குற்றப்படுத்த வேண்டாம். ஜெபிக்கிறேன் என்று சொல்வதை விட ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறேன்னா நான் மட்டும் ஜெபம் பண்றேன், அவங்க 2 பேர் ஜெபம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். நான் மட்டும் ஜெபம் பண்றேன், இயேசுவும் பரிசுத்தாவியானவரும் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவானா, அது தெரியாம கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வெயிட் கொடுத்து அது குற்றப்படுத்த. நம்ம ஜெபம் பண்ணும்போது நாம ப்ளூரல்ல ஜெபம் பண்ணணும், பன்மையில ஜெபம் பண்ணணும். நம்ம ஒரு ஒத்த ஆளுங்க ஜெபம் பண்ணும்போது 3 பேர் ஜெபம் பண்ணும்போது நீங்க எத்தனை பேர்? 3 பேர். வாக்கடங்காத பெருமூச்சோடு உங்களோடு வேண்டுதல் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலமாக சமர்ப்பிக்கின்ற போது இயேசு உங்களோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சமர்ப்பிக்கிறார். Jesus Christ is also praying along with you. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபத்துல நிறைவு வேண்டும். அதனால்தான் பவுல் ரோமர் 12:12 சொல்றாரு, 3 காரியம் சொல்றாரு. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு,
உபத்திரவத்துல பொறுமையா இருக்கு, ஜெபத்துல உறுதியாயிருக்கு. ஜெபத்துல ஒரு நிறைவு வரும், ஜெபத்துல ஒரு கான்பிடன்ஸ் வரும், ஜெபம் பண்ணும்போது ஒரு கான்பிடன்ஸ் வரும். அந்த 20ஆம் சங்கீதத்துல ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துல அவர்களுக்கு உறுதி கிடைக்குது. சிலர் ரதங்களை கொண்டும் சிலர் குதிரைகளை கொண்டு வருகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற ஒரு உறுதி என்கின்ற ஒரு நிறைவு, ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஜெபத்துல வருது. ஜெபம் உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும், அதுதான் ஜெபம். அதனால சங்கீதம் 4:1 நாம் படிக்கின்ற போது, கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு எனக்கு அவர் பதிலை கொடுப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். 66:19 அப்படியே சொல்லி, என்னுடைய சத்தம் அவருடைய சமூகத்தை எட்டியது என்று சொல்கிறார். அப்படின்னா அவருடைய சமூகத்தை நாம் சென்று நம்முடைய ஜெபம் அவருடைய சமூகத்தில் சேருகின்ற போது நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுகின்றார். 50ஆம் சங்கீதத்தினுடைய 15வது வசனம் சொல்வது, ஆபத்து காலத்திலே என்னிடம் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஒரு நிறைவு ஜெபத்தின் மூலமாக வருகின்றது. முதல்ல சொன்ன நிச்சயத்தோடு ஜெபிக்க வேண்டும், இரண்டாவது நிறைவோடு ஜெபிக்க வேண்டும், மூன்றாவது நிலைத்திருந்து ஜெபிக்க வேண்டும். எப்படி நிலைத்திருந்து? நான் ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு நான் வேற ஆளா மாறிடக்கூடாது. When I pray, my life should be in deep rooted in Christ. என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே மேலும் 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 வேரூன்றியதாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே இன்னும் நான் வேரூன்றி வளர்கின்றவனாக இருக்க வேண்டும். அதுதான் அவர் 27-28 வசனங்கள் சொல்றாரு. 27-28 படிங்க. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகிறேன் என்றார். ஆமா, ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார், நான் உங்களை சிநேகிக்கிறேன், ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார் என்று, பிதா உங்களை சிநேகிக்கிறார் என்று அந்த அன்பை, அந்த அன்பிலே நீங்களும் அவரும் ஒருவரை ஒருவர் வேரூன்றியவர்களாக பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பிலிருந்து நம்ம டைவர்ட் ஆயிடக்கூடாது, இதுல இருந்து நம்ம தடம் மாறிடக்கூடாது. அதனாலதான் நிலைத்திருந்து ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது நீங்க யாரா இருக்கணும்? ஜெபம் பண்ணும்போது யாரா இருக்கிறீங்களோ அப்படியே ஜெபம் பண்ணாத போதும் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது ரொம்ப பரிசுத்தமா இருந்துட்டு ஆமென் சொன்னதுக்கு அப்புறம் அந்த இதுல சொல்ற மாதிரி அது வேற மாதிரி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜெபம் பண்ணும்போது நீங்க என்னவா இருக்கிறீங்களோ ஜெபம் பண்ணி முடித்த பிறகும் அதுவாகவே இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. Be your prayer. Act according to your prayer. Walk according to your prayer. Live according to your prayer. உங்களுடைய ஜெபத்தின்படி வாழுங்கள். ஜெபத்தின்படி வாழுங்கள். உங்களுடைய ஜெபம் எப்படியோ அல்லது ஜெபிக்கும் போது நீங்கள் எப்படியோ அப்படியே எல்லா நேரத்திலும் இருக்க முயற்சி செய்யுங்கள். தவசிலாத 2 days நான் குடிக்க மாட்டேங்க, ஸ்மோக் பண்ண மாட்டேங்க, பூ வைக்க மாட்டேங்க, இது போல நிறையா பூ வைக்கிறது விஷயம் இல்லை, அது ஆரம்பம் இப்போ வெத்தனை பாக்கு போட மாட்டேன் அப்படிலாம் நம்ம இது பண்ணிட்டு 41வது நாள் வெளுத்து வாங்குறது. இன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கே சில பேர் மந்தானமாக தான் இருப்பாங்க. ஈஸ்டருக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும், அது போலலாம் இருக்கு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கிறோமோ உலகத்துல இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். அந்த பக்கம் போனா ஒரு மாதிரி, இந்த பக்கம் இருந்தா வேற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இருக்க 2 வாழ்க்கை கடவுளுக்கு பிடிக்காது, இரட்டை வாழ்க்கை கடவுளுக்கு பிடிக்காது. அதுதான் மத்திய 6ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் உள்ள வசனங்கள். நீ ஒரு ஜெபம் பண்ணும்போது நீ மாயக்காரரை போல வீண் வார்த்தையினால் அனுப்பாத, நீ மற்றவர் காண வேண்டும் என்று அங்கங்கே போய் நிற்காத, ஜெபம் பண்ணாத. ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய அறையை பூட்டி நீ போய் ஜெபம் பண்ணு. உன்னை அந்தரங்கத்தில் பார்க்கின்ற தேவன் வெளியரங்கமாய் உனக்கு, இவங்க ஜெபம் பண்றாங்கன்றது வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கின்ற போது தெரிய வேண்டும். சும்மா நம்மளே ஜெபம் பண்றதை நம்மளே காட்டிக்கிறதுக்கு இல்லை. நீங்க ஜெபம் பண்றது கடவுளுக்கு தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ, கடவுளுக்கு தெரிந்தால்
அந்த ஜபம் கடவுளுக்கோ, அதுதான் உங்களை கடவுளோடு உங்களை கொண்டு போய் சேர்த்தோம். நீங்கள் ஜபம் பண்ணும்போது அதை பற்றி கவலைப்படாமல் போய் ஆண்டவரோடு உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. அவங்க இவங்க ஜபம் பண்ண வேணாம், ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஜெபிக்க வேண்டும். கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால் அவர் சொல்றார் 2 7 4 எல்லாருக்குமே தெரியும். என்னாலும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ காரியம் இருக்குது, எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது பாருங்க. ஜெபம் நம்ம போய் மடார்ந்து ஜபிப்போமாகன்றோம். ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமும் தரிக்கப்பட்ட என் மக்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி என்னை தேடுவார்களாகி, அப்போ நான் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஊர் உலகம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அவங்க கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கேட்காதவங்களும் ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரில் நிலைத்திருந்து ஜபிக்க வேண்டும். பொல்லாத வழியில இருந்து ஜபிக்கிறது இல்லை. பொல்லாத வழிகளை விட்டு விட்டு கர்த்தரை தேடி அவர் முகத்தை தேடி என் முகத்தை தேடுவார்களாகில், அவரோடு நிலைத்திருப்போமானால், அவருக்குள்ளே வேறொன்று இருப்போமானால், அப்ப நம்முடைய ஜபத்தை போல வல்லமை உள்ள ஜபம் இந்த உலகத்தில் இருக்காது. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு பார்ந்தவர்களே, அருமையான காலை வேளையில நாம் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கின்றோம். நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் பெரிய பெரிய ஏவுகணைகளை வெடிகுண்டுகளை விட வல்லமை உள்ளது. அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஆயுதம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நிறைய பேர் பயன்படுத்தாமே இருக்கும். நிறைய பேர் பயன்படுத்தாமே இருக்கும். ஜெபத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி பாருங்கள். அந்த வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். அந்த வாழ்க்கையே விசேஷமாக இருக்கும். அதில் ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் நிச்சயத்தோடு ஜெபியுங்கள். ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயத்தோடு ஜெபியுங்கள், நிறைவோடு ஜெபியுங்கள். ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் நிலைத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். இந்த ஜெபத்தை செய்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் கர்த்தருடைய அன்பு நிலைத்திருக்கும். அவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். கர்த்தருடைய அன்புக்குரியவர்களாய் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே கர்த்தர் தாமே நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராம். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. அதன்படி வாழ உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் கடமைக்காக, பேருக்காக, புகழுக்காக, வீணாக விருதாவாக ஜெபிக்காதபடி நாங்கள் நிச்சயத்தோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் நிறைவோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிலைத்திருந்து ஜெபிக்கும் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவையை சந்தி வழிநடத்தும் ஆசீர்வாதம் பொறுப்பேற்று ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு பிதாவே, மன்னிக்கிறவர்களை பார்க்கிறேன். எங்கள் சோழனை பிரவேச ராஜ்யம் வல்லமையும் என்னென்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் நல்வரவு உங்கள் அனைவரோடு ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.